ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் உர மேலாண்மையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இதுக்கு போட்டிருந்த வீடியோவில் கமெண்ட் வந்துருந்தது, உர மேலாண்மையை பற்றி சொல்லுங்கன்னு. அதுக்காகத்தான் இந்த வீடியோ. பாருங்கள், நம்ம வீட்டு உர குடோனுக்கே கூட்டிகிட்டு போகிறேன். உரம்னு நாங்கள் தனியாக விலைக்கு வாங்குறது இல்லைங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மாடு இதெல்லாம் இருக்கிறதுனால அதை சுற்றி இருக்கிறத மட்டுமே வச்சு தான் நான் செடியெல்லாம் வைக்கிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல கள்ளக்கொடி போர் வச்சுருந்தோம். அந்த போர் தீர்ந்ததுக்கப்புறம் இந்த இடம் பார்த்திங்கன்னா கீழே இருந்த அந்த கள்ளக்கொடியெல்லாம் இத்து மக்கி இந்த மண்ணோடு அப்படியே நல்லா கலந்துருக்குது. இந்த மண்ணை பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ ஒரு பொது பொதுன்னு. இந்த மண்ணில் அதிகப்படியான தழைச்சத்து இருக்குதுங்க. ஏன்னா இலை நல்லா மக்கி அதில் இருக்கிற அந்த சத்து பூரா இந்த மண்ணில் இருக்குது. இந்த மண்ணை பிடிச்சிங்கன்னா கூட நல்லா அந்த பிடிவிட்டு வராது. பார்த்திங்கனாலே தெரியும் அப்படியே உதிர்ந்து போயிடும். அவ்வளோ தூரம் இந்த மண் ஒரு இலகுவாக இருக்கும். இதுதான் மெயினாக நான் போடுறது. இது போக மாடு கட்டி வச்சுருக்கிற இடத்துல கீழே சாணம் போடுங்க பார்த்திங்களா, அந்த சாணத்தை கோழி சில நேரம் பறித்து விட்ரும். அதுலேயே மாடும் யூரின் போயிடும். அதெல்லாம் அந்த மண்ணில் நல்லா கலந்து நல்ல ஒரு துகள் மாதிரி இருக்கும். இந்த இடத்த பாருங்களேன். இதை இந்த மேலோட்டமாக இருக்கிற இந்த மேமண்ணை எடுத்துருவேன். இந்த மேமண்ணையும் அந்த கள்ளக்கொடி போர் மண்ணையும் 2ஐயும் கலந்து தான் நான் செடி வைப்பேன். இதை விட ஒரு அருமையான உரம் செடிக்கு எதுக்குங்க? அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுலேயே தேவையான அத்தனை சத்துமே இருக்குது. இதை தவிர்த்து நான் வெளியில் வேறு எந்த உரமும் வாங்கி போடுறதில்ல. இது போக கத்திரி செடிக்கு மட்டும் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா கிச்சன் வேஸ்ட்டு பாருங்கள், முட்டைத்தோல், அந்த காஞ்ச இலை, சருகு, அப்புறம் வெங்காயத்தொளிர், இதெல்லாம் மட்டும்தான் இந்த முன்னாடி இருக்கிற கரெக்டாக அந்த கிச்சன் ஜன்னலுக்கு நேர் இருக்கிற கத்திரி செடிக்கு மட்டும் இதை போட்டுருவேன். இதுலேயே அதே மாதிரி தாங்க, வேணுங்கிற சத்து இதிலேயே கிடச்சிருது. காயும் பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லா பிடிக்கும். இது போக எக்ஸ்ட்ரா கோழியோட எச்சம் இருக்குது பார்த்திங்களா, இது அடிக்கடி போடக்கூடாது. ஒரு 3-4 மாதத்துக்கு கொஞ்சம் 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 வச்சு, ஆனால் தண்ணி நல்லா ஃபுல்லாக விடணுங்க. இல்லைன்னா செடி பட்டு போயிடும். அப்படி செய்கிறப்ப கத்திரிக்காய் சூப்பராக காய்க்கும், நிறைய காய் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இலையெல்லாம் கொட்டி இருந்ததுன்னா அதை வேஸ்ட்டாக அள்ளி போடாமல் ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருவேன். இது மழையில் பட்டு நல்லா அதை சருகாக இது ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லாக இத்து போயிடும். அதுக்கப்புறம் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இது போக ஒரு அமிர்த கரைசல் ஒன்று இருக்குதுங்க. அது என்னென்னா, மாட்டோட யூரின் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே பிடிச்சி வச்சிடணுங்க. அது ஒரு 100 கிராம். அது போக ஒரு பச்சை சாணம் ஒரு 100 கிராம், 100 கிராம் கரும்பு சர்க்கரை, இது 3யுமே நல்லா கலந்துட்டு ஒரு நிழலான இடத்துல ஒரு 4-5 நாள் வச்சு தினம் கலக்கி விட்டுறணும். இது நல்லா உள்ளே அந்த நுண்ணுயிர் நல்லா பெருகி வரும். இதை 4 நாள் 5 நாளுக்கு அப்புறம் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் ஃபுல்லாக கலந்துட்டு வடிகட்டி இதை எல்லா செடி மேலேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம்னா சூப்பராக செடி எல்லாமே நல்லா தளன்னு வளரும். அந்த மிச்சம் இருக்கிற தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல் செடிக்கு வேருக்குமே கொடுக்கலாம். இது ஒரு செடிக்கு ஒரு நல்ல வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும். காய் எல்லாமே நல்லபடியாக வரும். செடியும் நல்லா அந்த துளிரெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெஷ்ஷாக வர ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்ச உர மேலாண்மையை பற்றி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள்.